ரொம்ப ஹெல்த்தியான மைக்ரோ கிரீன்ஸில் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, பாசிப்பருப்பில் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த மைக்ரோ கிரீன்ஸ் எப்படி முளைச்சது அப்படின்றது தனியாக நம்ம வீடியோவே போட்டிருக்கோம். கடுகு தாளித்து பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுக்கலாம். பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம், உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக ஒரு கருவேப்பிலை ஒரு பிடி போட்டுக்கிறேன். அப்போ தான் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். எப்போதுமே போடுவேன் அந்த டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி, ஒரு சைஸ் சின்னதாக மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வந்து அந்த வேரை தவிர மீதி எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம். அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் அப்படி வதங்கி விட்டுட்டு, ரொம்ப வதங்கலாம் வேணாம், சும்மா அப்படி பெரட்டி மட்டும் விட்டுட்டு நம்ம பாசிப்பருப்பு, இந்த பச்சைப்பருப்பு வேக வச்சுக்கணும். பச்சைப்பருப்பு நல்லா வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் பாதி வேக வச்சுக்கிட்டு அந்த தண்ணி சேர்த்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி மட்டும் சேர்க்குறேன். காரத்துக்கு தான் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம்ல, அது நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த பருப்பு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும்